இன்னைக்கு நம்ம ஜட்டாயு சம்பாத்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், 2 பேரும் கழுகு. சின்ன வயசில் இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப சீக்கிரமாக மேலே யார் பறந்து போகிறாங்க அப்படின்னு போட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்போது ஜட்டாயு சூரியன்கிட்டயே போயிட்டாரு. அப்போ சம்பாத்தி நடுவில் வந்து ஜட்டாயுவை மேய்ச்சிட்டாரு. அந்த சூரியனோட சூடுனால சம்பாத்தி 2 ரெக்கையுமே இழந்துட்டாரு. சம்பாத்தி தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஜட்டாயுக்கு முன்னாடி பறந்து போய் தன் தம்பியை காப்பாற்றினார். சில வருடங்கள் கழித்து ஜட்டாயு ராவணன் சீத்தையை புஷ்பக விமானத்தில் கவர்ந்துட்டு போகிறத பார்த்தாரு. ஜட்டாயு சீத்தையை காப்பாற்ற ராவணனோடு போரிட்டார். சோர்ந்து போகாமல் ரொம்ப நேரம் போரிட்டார். ஆனால் ராவணன் ஜட்டாயுவோட 2 ரெக்கையும் வெட்டி அவரை வீழ்த்திட்டார். ஜட்டாயு ரத்த வெள்ளத்தில் கீழே வந்து விழுந்தார். ராமர்கிட்ட எப்படியாவது இதை சொல்லணும்னு துடிச்சார். சீத்தையை காணும்னு ராமனும் லக்ஷ்மணனும் தேடி காட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஜட்டாயுவை பார்த்தாங்க. ஜட்டாயு, நான் தசரத மகாராஜனோட நண்பன் தான், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இங்கேயே காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ராமர், என் மனைவி சீத்தையை கடத்திட்டு போனாங்க, இங்கே அவங்கள பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆமாம், நான் வந்து சீத்தையை ராவணர் கடத்திட்டு போகிறத பார்த்தேன் அப்படின்னு ஜட்டாயு சொன்னார். அவங்க இந்த பக்கமாக தான் புஷ்பக விமானத்தில் போனாங்கன்னு அந்த திசையையும் காமிச்சார். அப்புறம் ராமரும் சுக்ரீவரை வான்ற படையும் சேர்ந்து சீதா மாதாவை தேட ஆரம்பித்தாங்க. ஹனுமான், ஜாம்பவான், அங்கத்தன் இவங்கெல்லாம் தெற்கு பக்கமாக போனாங்க. அவங்க எல்லாரும் சோர்ந்து போய் ஒரு குகை பக்கத்தில் உட்காண்டாங்க. சீதா மாதா எங்கே போனாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியலையே, யாராவது எதுவும் சொல்லி உதவ மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சம்பாத்தி அந்த குகைக்குள்ளே இருந்து குரல் கொடுத்தாரு. சீதையை ராவணன் தான் கடத்திட்டு போனால் இலங்கை பக்கமாக கொண்டு போகிறான்னு சொன்னார். நான் ஜட்டாயுவோட அண்ணன், நான் என்னோட ரெக்கையை இழந்தாலும் என்னோட கண்கள் தொலைதூரம் வரைக்கும் பார்க்குற சக்தி உடையது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அனுமனுக்கும் ஜாம்பவானுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சம்பாத்தியோட பார்வை திறனை வச்சு ஹனுமன் அந்த திசையில் கடலை தாண்டி போகிறார். இந்த மாதிரி ஜட்டாயுவும் சம்பாத்தியும் மிக முக்கியமான விஷயத்தை ராமாயணத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ராமாயணத்தில் நிறைய குட்டி கதைகள் உண்டு. அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். நன்றி.